ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். ஆரூரா தியாகேசா போற்றி. இன்றைக்கு அருள்வாக்கு வழங்கக்கூடிய அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆன்மீக வாழ்க்கையில் நீண்ட தூரம் போனதில் அவங்க நிறைய விஷயங்களை அவங்க உருவாக்கியிருக்காங்க. நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. அவர்கள் சந்தித்த அற்புதங்களை பற்றியும் எந்த கோவில்களுக்கு போய் என்னென்ன ஆகியிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நமக்காக நம்முடைய நேயர்களுக்காக அம்மா அவர்களிடம் ஒரு சிறிய பேட்டி காண்போம். பாருங்கள். வணக்கம். இப்போது உங்களுடைய ஆன்மீக பயணத்தில் மக்களுக்கு நல்லது வேண்டி ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த சந்தான பாக்கியம் அது இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, தள்ளி போயிட்டு இருக்கல, அதற்கான நிலைமை, இப்படி நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க, உடல் ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆன்மீகம் பயணத்தில் நம்ம கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு நாங்கள் லெசன் கொடுப்போம். அதில் தியாகராஜர் திருவாரூர் சிவபெருமான் தியாகராஜர் கோயிலில் உங்களுக்கு ஒற்றுமைக்கு வழிவிடுறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை, ஒவ்வொருத்தரும் கணவனோட ஒப்பீனியன் வேறு, மனைவியோட ஒப்பீனியன் வேறு, ரெண்டு அந்த ஒப்பீனியன் நம்ம ஈக்குவல் பண்ணி கொடுக்குறது சிவபெருமான் தான். அதுக்கு தியாகராஜர் திருவாரூர் சிவன் தான். அது என் அனுபவத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே அது நடந்திருக்கு. இப்போ அவங்க கேட்ட மாதிரி அவங்க வாழ்க்கையிலையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அவங்களும் நல்லா இருக்காங்க, வாணிசி அவங்களும் நல்லா இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு கொல்லங்கோடி காளி நம்ம முன் கர்மாவினையும் எடுத்துக்கிறாங்க. அவங்க நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு, அதனால் அவங்கள நம்ம வணங்குறது நல்லது. முடிஞ்சவங்க அங்கே போய் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிடுவாங்க. 1 இயருக்கு ஒரு மாதிரி தரிசனம் பண்ணாலே போதும். நம்ம தாலி பாக்கியத்துக்கு திருப்பதி ஆண்டாள், நம்ம அம்பாள் அம்மாவோட அந்த அனுகிரகம் தான் ஆண்டாள் பாக்கியம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்ம போகலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நமக்கு தாலி பாக்கியத்தை கொடுக்குறாங்க. ஆனால் திருச்செந்தூர் முருகனுக்கும் போகலாம். இப்படி குடும்பம் கணவன் மனைவி குடும்பம் இருக்கிறது திருச்செந்தூர் முருகனை நீங்கள் சந்திக்கலாம். இயருக்கு 1 டைம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிரிப்பாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஆன்மீகத்தில் லெசன்லேயே நாங்கள் கொண்டு போவோம். எனக்கு அம்மன் இருக்காங்க, காளியும் இருக்காங்க. சில விவரங்கள்லாம் நம்ம அந்த லெசன் முறையில் கொடுத்தா சிவபெருமானை நாங்கள் கும்பிட்றதுனால லெசன் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அந்த லெசன் வழியில் நாங்கள் கொண்டு போய் குடும்பத்தை வழிநடத்த சொல்லித்தரோம். வழிநடத்த சொல்லித்தரதுல நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. என்றும் அவங்க ரொம்ப நம்பிக்கையாக வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க, கோவிலுக்கு போகிறீங்கன்ட்டு. நான் என்னுடைய கணவர் மனைவி எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆனால் ஒற்றுமைகள் தான். அவரும் ஆன்மீகமாக இருந்தார், நானும் ஆன்மீகத்தில் இருக்கிறேன். அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அந்த மன அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது பொருந்துகிறனால நிறைய கோவிலுக்கு போயிட்டு பலன் அடையணும். இதனால் குடும்பத்துக்கு எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுனால நம்ம இலக்க நோக்கி அடைய வேண்டிய கட்டங்களை நம்ம அடைஞ்சிடலாம். குடும்பத்தில் யார் யார் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்குண்டு மாதா பீதா குரு தெய்வம், அந்த அம்மா அப்பா, அதுக்கப்புறம் ஒரு குரு, அதுக்கப்புறம் தான் நம்ம தெய்வத்தை நாடுறோம். அப்படி ஒரு குரு நமக்குன்னு இருக்கணும். இப்போ எங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்னுடைய குரு காளி சொல்லலாம், இல்லை அம்மன் துர்க்கை அம்மன் நான் வணங்குவேன், எங்கள் புவனேஸ்வரி அம்மன் சொல்லுவேன். அவங்க வீக்லி டெய்லி கூட நான் போடுவேன் விளக்கு. ஒரு விளக்கு எனக்கு வழி நடத்த அம்மா அப்படின்னு நம்ம உட்காந்து தெய்வத்துக்கிட்ட ஒரு விளக்கு போட்டு நம்ம முறையிட்டால் கூட செவ்வாய் ராகு காலத்துக்கு, வெள்ளிக்கிழமை ராகு காலத்துக்கு போடணும், துர்க்கைக்கு போடணும். அப்படிங்கிறப்போ அவங்க நம்மளுக்கு வழி விட்டு நம்மளை வழி நடத்துவாங்க. அதாவது அம்மா, பரிகாரம் அப்படிங்கிறதுல ஒரு உயர்ந்த பரிகாரம் அப்படிங்கிறது கோவில்களில் சென்று நாம் விளக்கு ஏற்றுவது, அந்த தீபம் ஏற்றுவது ஒரு உயரிய பரிகாரம் அப்படிங்கிறத தான் சொல்கிறீங்க. அதே போன்று அம்மா எனக்கு முதல்ல அவங்கள நான் சந்தித்தப்போ என்னை கொல்லங்குடி போயிட்டு வர சொன்னாங்க. நான் கொல்லங்குடி அடியேன் போயிட்டு வந்தேன். நிறைய மாற்றங்கள் கிடைத்தது. சில விஷயத்துக்கு சைக்காலஜிக்கலான ஒரு
ஆலோசனையும் அவங்க கொடுத்தாங்க. அது எல்லாமே எனக்கு சரியாக இருந்தது. இது மாதிரி அம்மா வந்து பஞ்சப்பிரகாரத்திற்கு இடைவிடாது யாரூருக்கு மந்த்லி ஒன்ஸ் தமிழ் மாத பிறப்பு அன்று அவர்கள் வரக்கூடிய அந்த பஞ்சப்பிரகாரா நிகழ்ச்சி வந்து இங்கே கமலமுனி சித்தர் ஜீவசமாதி அந்த முன்னாடி தான் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்தில் நடக்கக்கூடிய பஞ்சப்பிரகார வலம் வருதல் நிகழ்ச்சிக்கு அம்மா வருவாங்க. இங்கே திருவாரூரிலும் சந்திக்கலாம். உங்களை வேற எங்கே சந்திக்கலாம்? எங்களுக்கு சொந்த ஊர் வந்து மானாமதுரை பக்கத்தில் அபிராமம். எங்களுக்கு வந்து அபிராமங்கிறது கமுதி அருகே அபிராமம் சுப்பிரமணிய கோயில் பேர். அங்கே வந்து என்ன மீட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் நான் கான்டாக்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை கடன் பண்ணலாம். ஃபோன்லேயே கேட்கலாம். நான் ஃபோன்லேயே சொல்லித்தருவேன். நீங்கள் அதில் எந்தெந்த கோயில் கூட நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். நிறைய பேருக்கு நான் லேசர் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்குறேன். நிறைய பேருக்கு ஃபோன்லேயும் கொடுக்குறேன். அதனால் நல்ல விதமாக பழக்கப்பட்டு நல்லா. அதாவது ஆரூரினுடைய தியாகராஜ பெருமானை நாம் வழிபாடு செய்தாலே குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும் என்பது அம்மாவுடைய அனுபவத்திலிருந்து கூறியிருக்கிறார்கள். அதோடு சக்தி பீடங்களை வழங்க வேண்டும் என்பதும் அவருடைய மெயின் கான்செப்டாக இருக்குது. துர்க்கை, காளி, கொல்லங்குடி காளி, இதே மாதிரி அம்பாள்களை எல்லாம் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்னம்மா சொல்ல சரி, கணவன் மனைவி குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நாங்கள் ரொம்ப ரிலேஷன் மனசு ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேர்ந்தாக்கா அதில் லட்சுமி எல்லாம் அம்பாள் எல்லாமே ஒன்றா இருக்காங்க. சண்டைகள் சச்சரவு இருந்தால் அவங்களுக்கு எந்த ஒரு கிடைக்காது. மனசு ஒற்றுமையாக ஒன்றுக்கு ஒன்று அனுசரிப்பு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண வேணும். இதுதான் நாங்கள் ரொம்ப ரிலேஷன். அப்படி இருந்தால் வாழ்க்கையில் நல்லா இருக்குங்கிறது நான் உறுதியாக சொல்லுவேன். நமஸ்காரம், நன்றி. நல்ல பல விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க நேயர்களுக்காக. நன்றிம்மா.